அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وقال تعالى فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام من فرض عليه الحج لم يحج فليمت يهوديا أو نصرانيا أو كما قال عليه الصلاة والسلام فقال صلى الله عليه وسلم في حديث آخر ليس للحج المبرور جزاء إلا الجنة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாத்தின் அடிப்படையான சில கடமைகளை நமக்கு விதித்து அந்த கடமைகளை, அந்த ஃபராயிதுகளை நாம் முறையாக நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுகிறேன் என்ற உன்னத எண்ணத்தோடு, உயர்வான சிந்தனையோடு அந்த கடமைகளை நாம் பூர்த்தி செய்யும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான நமக்கு மிக பெரும் கூலியாக மறுமையிலே அவனுடைய திருப்தியையும் அவனுடைய ரிதாவையும் அதன் மூலமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்தரமான சொர்க்கத்தையும் நமக்கு வழங்குவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறை குர்ஆனின் மூலமாகவும் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசங்களின் மூலமாகவும் பல்வேறு சூழ்நிலையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எடுத்துரைக்கின்றான். அன்பு சகோதரர்களே, அந்த கடமைகளுக்கென்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில குறிப்பிட்ட நாட்களை, சில குறிப்பிட்ட நேரங்களை ஒதுக்கி இன்னென்ன கடமையை இன்னென்ன நேரங்களில் நிறைவேற்ற வேண்டும், இன்னென்ன கடமைகளை இன்னென்ன நாட்களில் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதித்திருக்கின்றான். எப்படி ஐவேளை தொழுகைக்கென்று சில நேரங்களை அல்லாஹ் விதித்தானோ, அதே போன்று நோன்புக்கென்று சில நாட்களை அல்லாஹ் விதித்தானோ, அதே போல ஜக்காத்துக்கென்று சில நிசாபுகளையும் சில வருடங்களையும் ஹவுலானுல் ஹவுல் என்று சொல்லக்கூடிய வருடம் பூர்த்தியாவது என்ற ஷரத்தையும் நேரமாக நிர்ணயித்தானோ, அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஐம்பெரும் கடமைகளில் முக்கியமான கடமையாகிய ஹஜ் என்ற ஒரு கடமைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நேரத்தை நிர்ணயித்திருக்கின்றான். அந்த ஹஜ்ஜுக்குரிய மாதம்தான் இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய ஷவ்வால் மாதம். ரமலான் மாதம் முடிந்த உடனேயே, ஷவ்வால் பிறை தெரிந்த உடனேயே ஹஜ்ஜுடைய காலம், ஹஜ்ஜுடைய நேரம் ஆரம்பமாகி விடுகின்றது. இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மாலுமாத். ஹஜ்ஜுக்குரிய காலம், ஹஜ்ஜுக்குரிய நேரம் என்பது பிரபலமாக மக்களுக்கு தெரிந்த சில மாதங்களாகும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அது என்னென்ன மாதம் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரமலான் முடிந்து வரக்கூடிய ஷவ்வால் மாதமும், அதனை அடுத்து வரக்கூடிய துல்காதா மாதமும், அதனை அடுத்து வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 13 நாட்களும் ஆகிய சுமார் 2.5 மாதங்கள் ஹஜ்ஜுடைய மாதம் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அந்த ஹஜ்ஜுடைய மாதங்களில் முதல் மாதமான ஷவ்வால் மாதத்திலே இப்பொழுது நாம் இருக்கின்றோம். அன்பு சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமைகளில் முக்கிய கடமையாக, இஸ்லாத்தினுடைய 50 தூண்களில் முக்கியமான தூணாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருக்கின்றான். ஆனால் சில நிபந்தனைகளோடு, எல்லா மக்களுக்கும் கடமை என்று இல்லாமல், ஜக்காத்தை போன்று அல்லது தொழுகையை போன்று அல்லது நோன்பை போன்று திரும்ப திரும்ப கடமை என்று இல்லாமல்,
இந்த ஹஜ்ஜிலே இருக்கக்கூடிய சிரமங்கள், ஹஜ்ஜிலே இருக்கக்கூடிய அதற்காக மேற்கொள்ளக்கூடிய சிரமங்கள், இவற்றையெல்லாம் ரப்புல் ஆலமீன் கணக்கில் கொண்டு கவனத்தில் கொண்டு மற்ற ஃபரல்கள் எப்படி திரும்ப திரும்ப கடமையாகுமோ, எப்படி தொழுகை திரும்ப திரும்ப ஒன்றன் பின் ஒன்றாக கடமையாகிக் கொண்டே இருக்கும். நேற்று லோஹர் தொழுதாலும் இன்றைக்கும் தொழுதாக வேண்டும் ஜும்மா தொழுகையை, நேற்று அசர் தொழுதாலும் இன்றைக்கும் அசர் தொழுதாக வேண்டும், இன்றைக்கு மகரிப் தொழுதாலும் நாளைக்கு மகரிப் தொழுதாக வேண்டும், போன வருடம் தொழுதாலும் இந்த வருடம் தொழுதாக வேண்டும். அதே போன்று ரமலான், போன ரமலானில் நோன்பு வைத்தால் இந்த ரமலானில் வைத்தாக வேண்டும். ஜகாத்து போன ஆண்டிலே ஜகாத்து கொடுத்தால் இந்த ஆண்டும் கொடுத்தாக வேண்டும். இப்படி மற்ற கடமைகளை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய கடமைகளாக ஆக்கிவிட்டு இந்த ரமலானை மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், இந்த ஹஜ்ஜை மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார்கள் மீது கொண்டுள்ள இரக்கத்தினால், அன்பினால், பாசத்தினால் அவர்களுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காக வாழ்க்கையில் ஒரு முறை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கினான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே உட்கார்ந்திருக்கும் பொழுது, ஒலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை ஹஜ் செய்வது மூமின்கள் மீது கடமை, சக்தி பெற்ற மூமின்கள் மீது கடமை என்ற வசனம் இறங்கியவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை சஹாபாக்களுக்கு ஓதி காட்டுகின்றார்கள். ஒலில்லாஹி அலன்னாஸ், மக்கள் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்ற வேண்டியது கடமையாகிவிட்டது. ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, அங்கே மக்காவுக்கு சென்று ஹஜ் முடித்து விட்டு வரக்கூடிய அளவுக்கு பொருளாதார பலமும் உடல் பலமும் யாருக்கு இருக்கின்றதோ அவர்களுக்கு ஹஜ் கடமையாகிவிட்டது என்ற வசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டுகின்றார்கள். ஓதி காட்டியவுடன் ஒரு சஹாபி கேட்டார்கள், அஃபி குல்லி ஆமீன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இது எப்படி, இந்த ஹஜ் எப்படி ஒவ்வொரு வருடமும் செய்தாக வேண்டுமா என்று கேட்டார்கள். இங்கே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, இந்த சஹாபி இந்த கேள்வியை கேட்டவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லவில்லை. ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செய்ய வேண்டுமா என்று கேட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லவில்லை, அமைதியாக இருந்து விட்டார்கள். ஆனால் சஹாபி விடவில்லை, மீண்டும் ரசூலுல்லாஹி கேட்டார்கள், அஃபி குல்லி ஆமீன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஒவ்வொரு வருடமும் ஹஜ் கடமையா? அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லவில்லை, அமைதியாக இருந்து விட்டார்கள், காதில் விழாத போது விட்டார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த கேள்வியை நிராகரிக்க அவாய்ட் பண்ண, மீண்டும் மீண்டும் அந்த சஹாபி கேள்வி கேட்டனுடைய அர்த்தம் என்னவென்றால், சஹாபாக்கள் விளங்காதவர்களோ தெரியாதவர்களோ அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முக பாவனையை வைத்து குறிப்பை அறிந்து கொள்ளாதவர்களோ அல்ல, நம்ம எல்லாம் விட மிகப்பெரிய அறிவாளிகள் சஹாபாக்கள். அதனால் இருந்தோம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வியை அவாய்ட் பண்ணியும், இந்த கேள்வியை அவங்க இக்னோர் பண்ணியும் இந்த சஹாபை திரும்ப திரும்ப கேட்டார்கள் என்றால் அவர்களுக்கு என்ன சந்தேகம் என்றால், எப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கடமை என்று சொல்லிவிட்டார்களோ, ஹஜ் செய்வதை கடமை என்று சொல்லிவிட்டார்களோ, அந்த எப்படி கடமை என்னும் பொழுது மற்ற கடமைகள் நோன்பு இருக்கிறது திரும்ப திரும்ப வைக்க வேண்டும், தொழுகை இருக்கிறது திரும்ப திரும்ப தொழ வேண்டும், ஜகாத் இருக்கிறது வருடாவரணம் கொடுத்தாக வேண்டும் என்பதை நம்ம எல்லாவற்றையும் விட சஹாபாக்கள் தெளிவாக விளங்கி வைத்திருந்ததனால்தான் அவர் நினைத்துக் கொண்டார்கள், நோன்பை வருடாவரணம் வைப்பதை போன்று, ஜகாத்தை வருடாவரணம் கொடுப்பதை போன்று, தொழுகையை மீண்டும் மீண்டும் தொழுவதை போன்று இந்த ஹஜ்ஜையும் வருடாவரணம் தொழ வேண்டியிருக்கும், செய்ய வேண்டியிருக்குமோ என்றால் இதை அவர் 50 கடமையாக ரசூலுல்லாஹி குறிப்பிடுகிறார்கள், முக்கியமான கடமை என்று சொல்கிறார்கள். கடமை என்னும் பொழுது அதை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டுமோ என்ற எண்ணத்தில் தான், அந்த சந்தேகத்தில் தான் சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை திரும்ப திரும்ப கேட்டார்கள். ஆனால் அந்த சஹாபி ரலியல்லாஹு தஆலா கேட்டது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் சொன்னார்கள், லவ் குல்து நஅம் லவஜபத், நான் ஆமாம் என்று சொல்லிவிட்டால் உனக்கு வருடாவரம் செய்ய வேண்டிய கடமையாகிவிடும், ஏன் உங்களை சிரமப்படுத்துறீங்க, அல்லாஹ் செய்யுங்கன்னு சொல்லிட்டானா ஒரு தடவை செஞ்சு அதோட முடிச்சுங்க, ஏன் இதுல துருவி துருவி கேட்கறீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியின் மீது கோபப்பட்டார்கள். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலே லவ் குல்து நஅம், நாம் ஆம் என்று சொல்லி இருந்தால், ஒவ்வொரு வருடம் ஹஜ் கடமையா என்று நீங்கள் கேட்க நான் ஆமான்னு சொல்லிட்டா லவஜபத், அது வாஜிபா இருக்கும், ஒவ்வொரு வருஷம் வாஜிபா இருக்கும், அதனால ஏன் கேட்கறீங்க என்று அந்த சஹாபியை கண்டித்து சொன்னார்கள். இது வருடா வருடம் கடமையாகக்கூடிய ஜக்காத்தை போன்றோ வருடா வருடம் கடமையாகக்கூடிய நோன்பை போன்றோ அல்ல, இது வாழ்க்கையில் ஒரு முறை மட்டும் நிறைவேற்ற வேண்டிய கடமை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது மிகப்பெரிய இரக்கத்தினால், மிகப்பெரிய பாசத்தினால், அல்லாஹ்வுடைய அனுமதியோடு, அல்லாஹ்வுடைய உத்தரவோடு இந்த சலுகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். அருமை சகோதரர்களே, இங்கே நாம் விளங்க வேண்டிய என்ன விஷயம் என்றால், விளங்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே நேரத்தில் குறிப்பிடுகின்றார்கள், மன் ஹஜ்ஜ மன் ஃபரத அலைஹில் ஹஜ், நஸீயுடைய ஹதீஸில் வருகின்றது, யார் மீது ஹஜ் கடமையாகி, ஹஜ்ஜை எப்படி வருடாவரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஹஜ்ஜை வருடாவரம் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று குறிப்பிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஃபரத அலைஹில் ஹஜ், யார் ஒருவருக்கு ஹஜ் செய்யும் அளவுக்கு ஹஜ் கடமையாகி, ஒலம் யஹுஜ், அவர் ஹஜ் செய்யாமலேயே, ஹஜ் கடமையாயிடுச்சு
உடல் ஆரோக்கியம் இருக்குது, வசதி வாய்ப்புகள் இருக்குது, ஹஜ்ஜிக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தும் ஒருவர் ஹஜ்ஜி செய்யவில்லை என்றால், செய்யாமலே மரணித்து விடுவாரேனால், அவர் நாடினால் ஒரு யூதனாக மரணிக்கட்டும் அல்லது நாடினால் ஒரு நஸ்ரானியாக மரணிக்கட்டும். எவ்வளவு கடுமையான வார்த்தை பெருமானார் பிரயோகிக்கிறார் பாருங்கள். ஹஜ் ஒரு கடமையாகி அவர் காரணம் இல்லாமல் தேவையில்லாமல் ஹஜ்ஜை தள்ளி போடுவாரேனால், இப்ப இன்னைக்கு நம்மவர்கள் என்ன பண்றோம், ஹஜ்ஜி கடமையாகி ஹஜ்ஜி அவருக்கு ஃபரலான பிறகும் என்ன பண்றோம், குமரு காரியம் இருக்குது, குமரு காரியத்துக்கான நான் ஹஜ்ஜி தள்ளி போடுறேன், போற அளவுக்கு எனக்கு பண வசதி வாய்ப்புலாம் இருக்கத்தான் செய்யுது, ஆனால் குமரு காரியம் இருக்கிறதுனால நான் ஹஜ்ஜுக்கு போறத தள்ளி போடுறேன், அவாய்ட் பண்றேன். அப்படி தள்ளி போட்டு குமரு காரியம் முடியாது, ஹஜ்ஜு முடியாது, அதற்குள் இவர் மூத்தாயியோட வாழ்க்கை முடிந்துவிடும். குமரு காரியம் முடியாது, ஹஜ்ஜு முடியாது, இவருடைய வாழ்க்கை முடிந்துவிடும். அதை பற்றி எண்ணம் இல்லாமல் சிந்தனை இல்லாமல் நம் வாழ்க்கை முடிந்து விட்டால், நம்முடைய ஹயாத்து முடிந்து விட்டால் என்ன செய்வது? நமக்கு அல்லாஹ் போகக்கூடிய அளவுக்கு போயிட்டு வர்ற அளவுக்கு சக்தியை கொடுத்துறானே, தாக்கத்தை கொடுத்துறானே, இந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டுமே என்ற எண்ணம் கொஞ்சம் இல்லாமல் அற்பமான காரணங்களுக்காக, ஷரியத் அனுமதிக்காத காரணங்களுக்காக ஹஜ்ஜை தள்ளி போடுபவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கின்றார்கள், அவன் நாடினால் ஒரு யூதனாக மரணித்துக் கொள்ளட்டும், அவன் நாடினால் ஒரு நஸ்ரானியாக கிறிஸ்தவனாக மரணித்துக் கொள்ளட்டும். ஏனென்றால் இஸ்லாமியனுக்குரிய அடிப்படை தகுதி அவன் இழந்து விட்டான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு உணர்த்துகின்றார்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ் கடமை என்பது எப்படி ஜகாத்துடைய விஷயத்திலே நாம் மிகப்பெரிய ஒரு கவனக்குறைவாக, மிகப்பெரிய ஒரு பொடுபோக்காக இருக்கின்றோமோ, ஜகாத் எனக்கு கடமை இல்லை, ஏதோ பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கோ பெரிய பெரிய லட்சாதிபதிகளும் ஜகாத் கடமை என்று நமக்கு நாமே கற்பனை செய்து கொள்கின்றோமோ, அது போன்ற ஹஜ்ஜுடைய விஷயத்திலும் நமக்கு நாமே கற்பனை செஞ்சுக்கிறோம், எனக்கு கடமை இல்லை ஹஜ்ஜு. ஏன்னு சொன்னா இது ஒரு காரணம், எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, குமரு காரியம் இருக்குது, வீட்டை கட்டி முடிக்க வேண்டியிருக்குது, ஒரு வியாபாரத்தில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், அதுலேருந்து கொஞ்சம் பணம் வர வேண்டியிருக்குது, ரெண்டாவது நான் கடனாளியா இருக்கிறேன், இப்படி எல்லாம் காரணங்கள் சொல்லி எந்த கடனாளிக்கு ஹஜ் கடமை இல்லை? ஷரியத் அதே வகுத்து கொடுத்திருக்கின்றது. எந்த கடனாளி ஊர் முழுவதும் கடன் வாங்கி இவரை கடனாளிகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், இவரிடத்துல இவர் கடன் கொடுத்தவர்கள் ஆளை காண தேடிட்டு இருக்கிறாங்க, இவர் ஹஜ்ஜுக்கு ஓடி போயிட்டாரு. இங்க கடன் கொடுத்தவர் தேடிட்டு இருக்காங்க, இவர் ஆளுக்கான எங்கப்பா கடன் கொடுத்தவர் ஹஜ்ஜுக்கு போயிட்டாருங்க. இந்த கடனை தான் ஷரியத் வெறுக்கின்றது. இத்தகைய கடனை நிறைவேற்றாமல் ஹஜ்ஜுக்கு போவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. கடனாளிகளை தேடிக்கொண்டிருக்கிறார், கடன் கொடுத்தவர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், இவர் கடன் கொடுத்தவர் டிமிக்கி கொடுத்துட்டு ஹஜ்ஜுக்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னா இந்த ஹஜ்ஜை இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. மாறாக இன்றைக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஹஜ் கடன், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல், இன்றைக்கு வியாபாரம் என்பது கடன் கொடுக்காமல் கடன் வாங்காமல் வியாபாரம் செய்ய முடியாது என்ற நிலையில் உள்ள இந்த பிசினஸ் கிரெடிட் என்று சொல்லக்கூடிய இந்த வியாபார கடன்களை எல்லாம் ஒரு கடனாக மதித்து இந்த காரணத்தை வைத்து ஹஜ்ஜை தள்ளி போடுவதற்கு எங்கே இஸ்லாத்தில் எந்த ஒரு இடத்திலையும் எங்கேயும் அனுமதி கிடையாது. வியாபார கடன் என்பது இவர் மூத்தாகிற வரைக்கும் இருக்கும், இவர் வியாபாரம் செய்த வரைக்கும் வியாபார கடன் இருக்கும். அப்ப இந்த வியாபார கடனை எல்லாம் முடித்துட்டு தான் ஹஜ்ஜுக்கு போகணும் சொன்னா இவர் வியாபாரத்தையே நிறுத்திட்டு தான் ஹஜ்ஜுக்கு போகணும். ஏனென்றால் இன்றைக்கு இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலே வியாபாரம் என்றாலே கடன் கொடுக்கல் வாங்கல் உள்ளதற்கு பேர் தான் வியாபாரம். கடன் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் வியாபாரமே இல்லை. ஆகவே இவருக்கு ஒரு 10 கோடி ரூபாய் வர வேண்டியிருக்கும், ஒரு 8 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் கவனத்தில் வச்சு நான் 8 கோடி ரூபாய் கடனாளியா இருக்கிறேன், இவருக்கு வியாபார சொத்து இருக்கும் 30 கோடி 40 கோடிக்கு, வியாபார பொருள் இருக்கும் 30 கோடிக்கு. நாம் இது போன்ற அற்பமான காரணங்களை வைத்து எப்படி ஜகாத்தை அவாய்ட் பண்ணுகின்றோமோ அது போன்று நாம் ஹஜ்ஜையும் அவாய்ட் பண்ணுவோமேனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள், அவன் யூதனாகவோ நஸ்ரானியாகவோ மரணிக்கட்டும், அவன் முஸ்லிமாக மரணிப்பதற்குரிய எந்த முகாந்திரம் அவனிடத்தில் இல்லை. இது போன்ற அற்பமான காரணங்களை வைத்து ஹஜ்ஜை தள்ளி போடக்கூடாது. இன்னும் சில பேர் என்னவென்றால் எப்படி தொழுகையில ஒரு விளையாட்டு காட்டுவார்கள், நல்லா குனிஞ்சு புனிய முடியும், படிக்கட்டு ஏற முடியும், படிக்கட்டு இறங்க முடியும், நடக்க முடியும், நின்று பல மணி நேரம் ஏதாவது லைன்ல நிக்கலாம், லைன்ல நிக்க முடியும், அதெல்லாம் செய்ய முடியும். ஆனா தொழுகை என்று வந்து விட்டால் மட்டும் எனக்கு இடுப்பு வலி குறுக்கு வலி, உட்கார்ந்து தான் தொழுவேன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு உட்கார்ந்து தொழுவது என்பது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டுச்சு. எனக்கு 50 வயசு ஆகிப்போச்சு, நான் உட்கார்ந்து தான் தொழுவேன். இது என்னன்னு சொன்னா சில ஊர்களில் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு உட்கார்ந்து தொழுவார் பாருங்க. அப்ப உட்கார்ந்து தொழுவது ஒரு கஷ்டமும் கிடையாது, உட்கார்ந்து தொழுவது ரொம்ப ராகத்து. ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டு உட்கார்ந்து தொழுகிறார் பாருங்க என்ற பேர் வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நான் சாதாரண அற்பமான காரணங்களுக்கு முட்டு வலி அல்ல இடுப்பு வலி கால் வலி குனிஞ்சா லைட்டா வலிக்கிற மாதிரி தெரியுது, டாக்டர் குனியக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு, இந்த மாதிரி அற்பமான காரணங்களை வைத்து நின்று தொழ சக்தி உடையவர்கள் இந்த மாதிரி அற்பமான காரணங்களுக்காக உட்கார்ந்து தொழுதால் ஷரியத் அந்த தொழுகையை ஏற்றுக்கொள்வதில்லை, அனுமதிப்பதில்லை. ஏனென்றால் ஷரியத்தை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், கூமூ லில்லாஹி கானித்தீன், தொழுகையில நிற்பது என்பது கட்டாய ஃபர்ல். அது
தொழுகையில எப்படி ருக்கு செய்யாவிட்டால் தொழுகை கூடாதோ, தொழுகையில சஜ்தா செய்யாவிட்டால் தொழுகை கூடாதோ, அது போன்று தொழுகையில நின்று தொழவில்லை என்றால் தொழுகை கூடாது. அந்த மாதிரி எப்படி தொழுகைக்கு உட்கார்ந்து தொழக்கூடிய ஒரு சலுகையை தவறாக மிஸ்யூஸ் பண்ணிக்கிறோமோ, அதே மாதிரி இந்த ஹஜ்ஜுடைய விஷயத்திலோ ஈஸியா மிஸ்யூஸ் பண்றேன். எப்படின்னா, எனக்கு ரொம்ப பலகீனமான ஆளுங்க, நான் சுகர் பேஷண்ட்டுங்க, அதனால ஹஜ்ஜுக்கு போகல. சுகர் பேஷண்ட் ஹஜ்ஜுக்கு போறது எங்க இருக்குது? இன்னைக்கு மாஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் அரசாங்கத்தின் மூலமா போனாலும் சரி, அல்ல பிரைவேட் கம்பெனி மூலமா போனாலும் சரி, அங்கே நம்முடைய தமிழகத்து டாக்டர்கள், இந்திய டாக்டர்கள் இருக்கிறாங்க. எந்த நோயினாலும் எந்த நேரத்திலும் அல்ஹம்துலில்லாஹ் மருத்துவ செலவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது, மருந்துகள் தாராளமாக கிடைக்குது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நம்ம ஊர்ல கூட நம்ம வைத்தியம் பார்ப்பதற்கு, மருத்துவரை பார்ப்பதற்கு 4 மணி நேரம் தேடி அலைவண்டா, ஹஜ்ஜில இன்ஷா அல்லாஹ் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் வேலையை முடிக்க முடியும். அவ்வளவு சகூலத்துக்கு அவ்வளவு வசதிகள் இருக்குது மருத்துவத்திற்கு. ஆனால் இந்த மாதிரி அற்பமான காரணங்களை காட்டி, எனக்கு கால் நடக்க முடியாது, எனக்கு முட்டு வலி இருக்குது, அல்லது எனக்கு குதிங்காலில் வலி இருக்குது, என்னால் நடக்க ஹஜ் என்பதை நடப்பதா? மார்க்கம் அனுமதிக்கிறது. நடக்க முடியவில்லை என்றால் வீல் சேர்ல உட்காருங்க, உங்களை வச்சு யாராவது தள்ளட்டும், தவாஃபு கூட்டிடும், யாராவது தூக்கி முதுகுல தூக்கி செமக்க சொல்லுங்க, உங்களோட ஹஜ் கூட்டிடும், சாயி கூட்டிடும். அப்ப மார்க்கம் இவ்வளவு எளிமையாக இவ்வளவு இலகுவா சொல்லி இருக்க, இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? ரொம்ப ஈஸியா ஹஜ்ஜை அவாய்ட் பண்றதுக்காக, எனக்கு முட்டு வலி இருக்குது, நடக்க முடியாது, சுகர் இருக்குது, நான் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட், நான் ஃபிளைட் ஏற முடியாது, இந்த மாதிரி அற்பமான காரணங்களை சொல்லி ஹஜ்ஜை தவிர்ப்பது மிக பெரும் பாவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஹஜ் என்பது அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட முக்கியமான கடமை, கட்டாய கடமை. ஆனா இன்னைக்கு அந்த ஹஜ் எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னா, ஒன்றே இப்படி ஹஜ்ஜுகளை அவாய்ட் பண்ணுவதற்கு சில பேர், இன்னும் சில பேர் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கான நல்ல அவேர்னஸ், ஹஜ்ஜுக்கு போறதுக்கு ஆசை வந்திருக்குது, ஹஜ்ஜுக்கு போறதுக்கு ஆர்வம் வந்திருக்குது. ஆனால் அந்த ஆர்வம் எப்படி ஆயிடுச்சுண்டா, ஹஜ் என்பது அது இறுதி காலத்து கடமை என்று விளங்கிக் கொள்கிறார்கள். ஹஜ்ஜினாலே கடைசி காலத்தில் செய்ய வேண்டியது, 30 வயசு 40 வயசுலாம் செய்யறது அல்ல. ஹஜ் என்பது அது 70 வயசு 80 வயசு ஒரு கால் வீட்லையும் ஒரு கால் கபர்லையும் வச்சிருக்கும் பொழுதுதான் ஹஜ் செய்யணும். இப்படி செய்யக்கூடியவருடைய ஹஜ் சகோதரரை அங்க போய் பார்க்கும் பொழுது இவர்கள் எந்த சிரமத்தையும் தாங்கிக் கொள்ள தயாரா இல்லை, எந்த கஷ்டத்தையும் அவங்களால எடுத்துக்க முடியாது, எந்த இபாதத்தையும் ஆர்வத்தோடும் ஆசையோடும் உணர்வோடும் செய்ய முடியாது, ஈமானிய சிந்தனையோடு அந்த இபாதத் செய்ய முடியாது. ஏதோ கடமைக்காக மக்காக போனோம் வந்தோம் என்ற பேர் தான் இருக்குமே தவிர, இளமை வயதிலே, இளம் வயதிலே, வாலிப பிராயத்திலே செய்யக்கூடிய ஹஜ் தான் அல்லாஹ்விடத்திலே தலை சிறந்த ஹஜ்ஜாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதான் ஹஜ் மப்ரூராக இருக்கும். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஹஜ்ஜ லைஸலில் ஹஜ்ஜில் மப்ரூர், யார் ஒருவர் ஹஜ்ஜை மப்ரூர் செய்கின்றாரோ, ஹஜ்ஜ மப்ரூர் என்பது நன்மைகள் நிறைந்த ஹஜ். நன்மைகள் நிறைந்த ஹஜ் என்பது அந்த ஹஜ் பயணத்தை அவர் முழுக்க முழுக்க இபாதத்துக்காக முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய இல்லத்தை தவாப் செய்ய வேண்டுமோ தவாப் செய்ய வேண்டும், எந்த அளவுக்கு அதிகமாக உம்ராக்கள் செய்ய வேண்டுமோ உம்ராக்கள் செய்ய வேண்டும், எந்த அளவுக்கு ஹஜ்ஜுடைய கிரியைகளை பரிபூர்ணமாக முறையில் சுன்னத்தான முறை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த அளவுக்கு பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்ற வேண்டும். எந்த அளவுக்கு ஹஜ்ஜிலே சஃபரிலே எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி என்னென்ன இபாதத்துகளை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த இபாதத்துகளெல்லாம் செய்ய வேண்டும், என்னென்ன தவறுகளை தவிர்க்க வேண்டுமோ அந்த தவறுகளெல்லாம் தவிர்க்க வேண்டும். இதை அனைத்தும் நிறைந்ததுதான் அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், நன்மைகள் நிறைந்த ஹஜ். இந்த நன்மைகள் நிறைந்த ஹஜ்ஜை யாரால் நிறைவேற்ற முடியும் என்றால், நிச்சயமாக நல்ல இளமை துடிப்போடு, நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு, நல்ல இளமை உணர்வோடு யார் ஹஜ்ஜுக்கு செல்கின்றாரோ அவர்தான் இந்த ஹஜ்ஜை ஹஜ்ஜுல் மப்ரூராக ஆக்கிக் கொள்ள முடியுமே தவிர, வயதான காலத்தில் 65 வயசுக்கு மேலே 70 வயசுக்கு மேலே நடக்க முடியாது, உட்கார முடியாது, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சா உட்கார முடியாது, இந்த மாதிரி நிலையில் ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் அது ஹஜ்ஜ மப்ரூர் அல்ல, ஏதோ கடமையை முடிச்சுட்டு வந்திருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கு என்ன கிடைக்கும், அதுக்கு என்ன கூலி கிடைக்கும், அது அல்லாஹ் தான் தீர்மானிக்கணும். ஆனா அதே நேரத்தில் ஹஜ் மப்ரூர் என்று சொல்லக்கூடிய நன்மையான ஹஜ்ஜுக்கு எம்பெருமானா ஸல்லல்லாஹு உறுதியா சொல்லிட்டாங்க, லைஸலில் ஹஜ்ஜில் மப்ரூர் ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. ஹஜ் மப்ரூருக்கு பரிபூர்ணமான கூலி என்பது சொர்க்கத்தையே அல்லாஹ் வாக்களிக்கிறான், சொர்க்கத்தையே தருகின்றான். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜை இளம் வயதில் நிறைவேற்ற வேண்டியது கட்டாய கடமை, அது இறுதி காலத்து கடமை அல்ல. அதே நேரத்தில் ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே இன்னைக்கு அடிப்படையான தேவை என்னவென்றால், அந்த ஹஜ்ஜிலே இன்னைக்கு இல்லாம போனது என்னவென்றால், மக்கள் நல்ல ஆர்வம் வருது, கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய கோட்டாவை விட அதிகமா மக்கள் அப்ளை பண்றாங்க. உதாரணமா தமிழ்நாட்டில் 3000 கோட்டா தான் இருக்குன்னு சொன்னா 16000 பேர் அப்ளை பண்றாங்க ஹஜ்ஜுக்கு, ஹஜ் கமிட்டி மூலமாக. பிரைவேட் மூலமா போவதற்கு 2000 கோட்டா தான் இருக்குன்னு சொன்னா கிட்டத்தட்ட 8000 பேர் முன் வர்றாங்க, எங்களை ஹஜ்ஜு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி. இவ்வளவு ஆர்வம் ஆசையும் இருந்தும் அங்கே என்ன மிஸ் ஆகிவிட்டது என்றால், ஹஜ்ஜில என்ன இல்லாமல் போய்விட்டது என்றால், ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்களுக்கு எந்த எண்ணம் இல்லாமல் போய்விட்டது என்றால், சகோதரர்களே இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போறாங்க, அந்த ஹஜ்ஜுக்கு போறவர்களே இஹ்லாஸோடு சொல்பவர்கள் மிக மிக சொற்பமான மனிதர்கள் தான்.
இஹ்லாஸ் இல்லாம போயிடுச்சு. ஹஜ் என்பதே இஹ்லாஸ் இல்லாம போயிடுச்சு. பேருக்காக, புகழுக்காக, அல்லது நற்பெயருக்காக, அல்லது கல்யாண கடிதத்தில் ஹாஜின்னு போடுறதுக்காக, அல்லது பள்ளிவாசல்ல ஏதாவது மீட்டிங் மஸ்ரா நடந்தா இவர் ஹாஜியார் முன்னாடி உட்கார வைக்கணுங்கிறதுக்காக, அல்லது கல்யாண வீடுகளில் இவருக்கு 2 துண்டு கறி எக்ஸ்ட்ரா வைக்கணுங்கிறதுக்காக, ஹாஜியாருங்கிறதுக்காக, இந்த மாதிரி அற்பமான காரியங்களுக்கு அடித்தான் ஹஜ் என்பது ஆகிவிட்டதை தவிர இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக பரிபூர்ணமான எண்ணத்தோடு நான் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுகின்றேன், அல்லாஹ் எனக்கு சொல்லித்தந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த முறைகளை பின்பற்றுகிறேன் என்ற எண்ணத்தோடு ஹஜ் செய்பவர்கள் இன்னைக்கு பெரும்பாலான எண்ணிக்கை குறைந்து விட்டது. இதை எப்படி நாம் கண்டுபிடிக்க முடியும் என்றால் சகோதரர்களே, இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு போறதை விட ஹஜ்ஜிக்கு முன்னாடி போகக்கூடிய ஏற்பாட்டை பார்ப்போமேனால் அந்த ஏற்பாட்டை வைத்து கலந்து கொள்ளலாம் இவருடைய இஹ்லாஸ் எங்கே அடிபட்டு போகிறது என்று. ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஏற்பாடு என்ன ஏற்பாடு? ஹஜ்ஜிக்கு முன்னாடி ஊரையே அழைத்து ஒரு பெரிய கல்யாண மண்டபம் பிடிச்சு சுமார் 1000 பேருக்கு சாப்பாடு, 1000 பேருக்கு சாப்பாடு, ஊர் சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு இவன் ஹஜ்ஜிக்கு போறேன், நான் ஹஜ்ஜிக்கு போறேன், என்ன தேவை இருக்குது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுமதிச்சானா நீங்க கல்யாண மண்டபம் பிடிச்சி சோறாக்கி போட்டு ஊரெல்லாம் விளம்பரப்படுத்தி ஹஜ்ஜிக்கு போகண்டு? எந்த அளவுக்கு இது மிதமிஞ்சி போய்விட்டதனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்று போஸ்டர் அடித்து ஒட்டப்படுகிறது, ஹஜ்ஜிக்கு செல்லும் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த சோன் ஹாஜியார் அவர்களை நாங்கள் வழி அனுப்புகிறோம், அப்புறம் வரும்பொழுது வரவேற்கிறோம். சில இடங்களில் அல்லாஹ்வுடைய அது எந்த எண்ணத்தில் எந்த அடிப்படையில் செய்கிறாரோ தெரியவில்லை, பட்டாசு வெடிக்கப்படுகிறது ஹாஜியாரை வரவேற்பதற்கு, பட்டாசு வெடிக்கப்படுகிறது, மாலைகள் அணிவிக்கப்படுகின்றன, சால்வைகள் அணிவிக்கப்படுகின்றன. அங்க ஹாஜிகள் வந்து பார்க்கலாம், ஹாஜியார்கள் முஸல்லா வாங்கி குமிப்பாரு, அங்க ஃபிளைட்ல ஒரு அளவுக்கு மேல லக்கேஜ் எடுக்க மாட்டான். ஹாஜியார் இவ்வளவு முஸல்லா வாங்காதீங்கடா, என்ன சொல்றீங்க? எங்க 100 சால்வை வந்துச்சு, எனக்கு எத்தனை சால்வை? 100 சால்வை வந்துச்சு. அந்த 100 சால்வை போட்டவங்களுக்கும் நான் கொண்டு போய் 100 முஸல்லாவாவது கொடுக்கணுமா இல்லையா? இங்க சால்வை வாங்குவதற்கு, முஸல்லா வாங்குவதற்கு ஹஜ் பயன்படுத்தப்படுகிறது, அதற்காக ஹஜ்ஜை பயன்படுத்த வேண்டும். அது எங்களுடைய இஹ்லாஸ், உண்மையான இஹ்லாஸ் எங்கே வெளிப்படும் என்றால் சகோதரர்களே, ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு பணம் கட்டி ஊரையே அழைச்சி விருந்து போட்டு சோறு போட்டு ஊர்ல பயணம்லாம் சொல்லி எல்லாம் முடிச்சாச்சு. முடிஞ்ச பிறகு அல்லாஹ்வுடைய நாட்டம் பாவம், அவருக்கு ஏதோ விசா குளறுபடி, டிக்கெட் குளறுபடி, போக முடியலண்டா அங்க வரும் பாருங்க ஒரு கோவம், நான் என் ஊர்ல போய் எப்படி முகத்தை காட்டுவேன்? ஒரே கூட சோறு போட்டு அவங்கள என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? அந்த கவலை தான் முன்னாடி நினைக்கிற, ஊரை பத்தி என்ன நினைப்பாங்க? என் ஊர்க்காரங்க என்ன சொல்லுவாங்க? இந்த கவலை தான் மேலோங்கி நிற்கிறதே தவிர அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வீட்டுக்கு போற பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே, நான் என்ன தப்பு செஞ்சேனோ தெரியலையே, நான் என்ன பாவம் செஞ்சேனோ தெரியலையே, எந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்காமல் அதற்காக எனக்கு இப்படி போட்ட தண்டனை கொடுத்தானே தெரியவில்லையே என்ற எண்ணம் என்ற ஹாஜிகளுக்கு வருவதில்லை. நான் ஊர்ல போய் எப்படி மூஞ்ச காட்டுவேன்? என் ஊர் மக்கள் என்னை பத்தி எப்படி நினைப்பாங்க? நான் விருந்தெல்லாம் போட்டு அவங்க என்ன பத்தி நினைப்பாங்க? இந்த கவலை தான் முன்னால் வருகின்றது. காரணம் என்ன? அந்த ஹஜ் என்று சொன்ன உடனே சகோதரர்களே அவருடைய இஹ்லாஸ் அடிபட்டு போய் விடுகின்றது அங்கே. அதனால்தான் ஹஜ்ஜை பொறுத்தவரை மற்ற இபாதத்துகளை விட ஹஜ்ஜில இஹ்லாஸ் அடிபடுவது ரொம்ப லேசு. ஒருத்தர் தொழுவ போறாருன்னு சொன்னா அவர் வந்து எல்லாரும் வாழ்த்தி வரவேற்றி அவருக்கு மாலை போட்டு அனுப்பி வைக்கிறது இல்லை. சக்காத்து கொடுக்குறாங்கன்னா மாஷா அல்லாஹ் இவர் ஊர்ல சக்காத்து கொடுக்குறவரு அப்படி யாரும் அவர் போற்றுவதில்லை, பாராட்டுறதில்லை. அல்லது நோன்பு வைக்கிறவர்னா அவர் யாரும் போற்றி புகழ்வதில்லை. அவருடைய விசிட்டிங் கார்டுலையோ அல்லது அவருடைய கல்யாண கடிதத்திலையோ அல்லது வீட்டு அவருடைய இனிஷியலையோ அவருடைய பேருக்கு முன்னாடி நோன்பாளி அல்லாஹ் பிச்சை அப்படி யாரும் போடுறதில்லை. தொழுகையாளி நாவூர் மீரான் யாரும் போடுறதில்லை. ஆனா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா மட்டும் அல்ஹாஜி பில்ஹாஜி, அதுல வேற வியாக்கியானம், ஒரு ஹஜ்ஜுக்கு போனா ஹாஜி, 2 ஹஜ்ஜுக்கு போனா அல்ஹாஜி, இப்படி இந்த வியாக்கியானங்கள் சகோதரர்கள் இப்படியெல்லாம் பட்டம் கொடுக்கும் பொழுது அங்கே ஷைத்தான் இடையிலே புகுந்து ஹஜ்ஜுக்கு செல்பவருடைய ஹஜ்ஜினுடைய இஹ்லாஸை கெடுத்து விடுகின்றான். இஹ்லாஸ் அடிபட்டு போயிடுது. இந்த ஹஜ்ஜிலே இப்படி ஒரு ஆபத்து இருக்குதுங்கிறதுனால தான், இப்படி ஒரு ஆபத்து இருக்குது. ஏன்னா இஹ்லாஸ் அடிபட்டு போயிடுச்சுன்னா ஹஜ்ஜிலே இஹ்லாஸ் இல்லை, எந்த ஒரு இபாதத்திலும் இஹ்லாஸ் இல்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைக்காது, அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்காது. எந்த அளவுக்கு என்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவன் இஹ்லாஸாக ஒரு காரியத்தை செய்யவில்லை, மற்றவருடைய பேருக்காக புகழுக்காக செய்கிறான் என்றால் அது ஷிர்கே ஹஃபி என்று சொல்கிறார்கள், சின்ன ஷிர்க் என்று சொல்கிறார்கள். சின்ன ஷிர்க். ஏன்? அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்க வேண்டிய கூலியை இவன் மனிதர்களிடத்தில் எதிர்பார்த்து விட்டான். எப்படி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய மனித வணக்கத்தை மற்றவர்களுக்கு செய்தால் இப்ப ஷிர்கோ, அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய துஆவை மற்றவரிடத்தில் கேட்டால் ஷிர்கோ, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய சஜ்தாவை கபர்களிலோ அவுலியாக்களுக்கோ குருமார்களுக்கோ ஷேഖ்மார்களுக்கோ செஞ்சால் ஷிர்கோ, அதே போன்று அல்லாஹ்விடத்தில் மட்டுமே எதிர்பார்க்க வேண்டிய நற்கூலியை உலகத்திலே ஒருத்தன் பேரு புகழுக்காக எதிர்பார்ப்பானேயானால் அதுவும் கிட்டத்தட்ட சின்ன ஷிர்க் என்று பெருமானார் கண்டிக்கின்றார்கள். சொல்கிறார்கள் மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3 விதமான மனிதர்களை அழைப்பான். சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். இஹ்லாஸை வலியுறுத்துவதற்காக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உதாரணம் 3 விதமான மனிதர்களை அழைப்பான். முதல் மனிதர் பெரிய செல்வந்தர், அவரை அழைத்து கேட்பான், நான் உனக்கு இவ்வளவு செல்வங்களை கொடுத்து என்ன செஞ்சேன்? யா அல்லாஹ் உன் செல்வத்தை பூரா நான் அல்லாஹ்வுடைய பாதையில வாரி வழங்கினேன், உனக்காக மக்களுக்கு தர்மம் செஞ்சேன், சதகா பண்ணேன், எல்லாம் செஞ்சேன். அல்லாஹ் சொல்றான் எல்லாம் செஞ்ச வாஸ்தவம் தான், ஆனால்
எனக்காக செய்யல, உனக்கு உலகத்திலேயே பெரிய கொடை வள்ளல், வாரி வழங்கு வள்ளல், தர்ம பிரபு அப்படின்னு பேர் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி செஞ்ச, அங்கேயே கிடைச்சிச்சு, போ நரகத்துக்கு அல்லாஹ் அனுப்பிடுவான். அடுத்து ஒரு ஆலிமை கூப்பிடுவான், உனக்கு மார்க்க கல்வியை கொடுத்திருந்தனே, அல்லாஹ் என்னோட குர்ஆனுடைய ஞானத்தை கொடுத்திருந்தனே, நீ என்ன செஞ்ச? யா அல்லாஹ் உன் மக்களுக்கு நான் சொன்னேன், நான் பயான் பண்ணேன், பிரசங்கம் பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், நீ எல்லாம் செஞ்ச வாஸ்தவம் தான், ஆனால் அதையெல்லாம் உன்னுடைய உலக சம்பாத்தியத்திற்காக பயன்படுத்தினாய். உனக்கு உலகத்திலே பெரிய ஆலிம், பெரிய அஜர்த்தின் பேர் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி செஞ்ச, போ அது உலகத்திலே கிடைச்சிருச்சு, போ நரகத்துக்கு அல்லாஹ் அனுப்பிடுவான். மூன்றாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் நீத்த ஒரு ஷஹீதை கூப்பிடுவான். நான் உனக்கு வீரத்தை கொடுத்தேன், தீரத்தை கொடுத்தேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக போராட வேண்டும் என்ற போராட்ட குணத்தை கொடுத்தேன், நீ எதற்காக என்ன செஞ்சா? யா அல்லாஹ் நான் உனக்கான என்னுடைய உயிரை அர்ப்பணம் செஞ்சேன், ஷஹீதானே, எல்லாம் வாஸ்தவம் தான், ஆனா உலகத்தில் உனக்கு வீரன் கிடைக்கும், பேர் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி செஞ்ச, போ நரகத்துக்கு அல்லாஹ் அனுப்பிடுவான். இந்த 3 பேரை நரகத்திற்கு அனுப்பிய பிறகுதான் மற்றவர்களுக்கே அல்லாஹ் விசாரணை ஆரம்பிப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஆக இக்லாஸ் என்பது சகோதரர்களே எந்த ஒரு இபாதத்திலும் மிக மிக முக்கியமான ஷரத், மிக மிக முக்கியமான நிபந்தனை. அந்த ஷரத், அந்த நிபந்தனை இந்த ஹஜ்ஜிலே ஈஸியாக எடுபட்டு போய்விடுவதற்கு, ஈஸியாக இந்த ஷரத்து இல்லாமல் போய்விடுவதற்கு பெரும் வாய்ப்பு இருக்கிறது, பெரும் ஆபத்து இருக்கிறது என்பதனால்தான் தல்பியா சொல்கிறார்கள் ஹாஜிகள். தல்பியா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற இந்த தல்பியாவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய வார்த்தைகளை 2 முறை தவிர்க்கின்றான். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக், யா அல்லாஹ் இதோ வந்து விட்டேன் உன்னுடைய வீட்டை தேடி, உன்னுடைய அழைப்பை தேடி இதோ வந்து விட்டேன். லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக், உனக்கு இணை ஏதும் இல்லை என்று கூறி வந்து விட்டேன். இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க், எல்லா புகழும், எல்லா அருட்கொடைகளும், எல்லா ஆட்சி அதிகாரமும் உனக்கே உரியது என்று மொழிந்தவனாக வந்து விட்டேன். லா ஷரீக லக், உனக்கு இணை ஏதும் இல்லை, உனக்கு இணை ஏதும் இல்லை என்ற இந்த வார்த்தையை லா ஷரீக லக், லா ஷரீக லக் என்ற இந்த வார்த்தையை 2 முறை அல்லாஹ் இந்த தல்பியாவிலே திரும்ப திரும்ப சொல்ல வைப்பதன் நோக்கம் என்னவென்றால் இங்கே இக்லாஸ் பறிபோவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஹஜ்ஜிலே ஷைத்தான் இடையிலே புகுந்து உங்களுடைய இஹ்லாஸை பறிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த இஹ்லாஸை உருவாக்கி கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த பேரு புகழையோ அல்லது நற்பெயர் வேண்டும் என்பதற்காண்டியோ அல்லது உங்களுடைய மக்களுடைய முகஸ்துதிக்காகவோ இந்த காரியத்தை செய்து அல்லாஹ்வுடைய நன்மையை அழிக்கும் விதத்திலே அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதீர்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹுஜ்ஜாஜு வல் உம்மாரு வஃப்து மின் வஃப்துல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஹஜ் செய்யக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுடைய படையினர்கள், அல்லாஹ்வுடைய நுமாயிந்தகி, அல்லாஹ்வுடைய ரெப்ரசன்டேட்டிவ். நம்முடைய ஊர்ல இருந்து ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போறாண்டா நம்முடைய முஹல்லா சார்பா, நம்ம ஊர் சார்பா அல்லாஹ் இடத்துல நம்ம ரெப்ரசன்டேட்டிவா போறாங்க. அவர்களை சந்திப்பது, அவர்களுக்கு துஆ செய்ய சொல்வது, நமக்காக அல்லாஹ் இடத்துல வேண்ட சொல்வது, இதெல்லாம் தவறல்ல. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால், ஒரு ஹாஜி நம்முடைய ஏரியாவில் நம்முடைய பகுதி ஹஜ்ஜுக்கு செய்கிறார் என்றால் அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஹஜ்ஜை பற்றி எல்லா விளக்கங்களையும் எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்து, ஹஜ்ஜை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லிக் கொடுத்து, ஹஜ்ஜுடைய நோக்கம் என்ன, அங்க இஹ்லாஸ் எடுபட்டு போயிடக்கூடாது, ஷைத்தான் இடையில பூந்துடக்கூடாது, இந்த பேரு புகழ்ங்கிற எண்ணம்லாம் வந்துடக்கூடாது என்பதை திரும்ப திரும்ப வலியுறுத்தி அனுப்ப வேண்டியது அந்த முஹல்லா மக்களுடைய கடமை. ஆனா இன்னைக்கு அந்த கடமை மறந்து போய் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஹாஜிகளுக்கு வழி அனுப்பு விழா, மறுபடியும் அதே பிரச்சனை. பள்ளியாசல உட்கார வச்சு அவங்களுக்கு சால்வை போத்துறது என்ன, மாலை போடுறது என்ன, அவங்களுக்கு பைத்து சொல்றது என்ன, அவருடைய வழி அனுப்புறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் ஏர்போர்ட் வரைக்கும் கூட்டம் கூட்டமா போறது என்ன, இதெல்லாம் பார்க்கும்போது சகோதரர்களே, அவருக்கு எப்பொழுது இஹ்லாஸ் இருக்கும் என்றால், ஏற்கனவே நீங்க தர்பியத்து கொடுத்து இஹ்லாஸ்னா என்ன இதெல்லாம் பார்த்து நீங்க பயங்கரக்கூடாது. இந்த உங்களுடைய வரவேற்பு, உங்களுக்கு செய்யப்படக்கூடிய கண்ணியம், உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய மரியாதை, இதெல்லாம் உங்களுக்கு கிடைத்த மரியாதை அல்ல. நீங்கள் எந்த ரப்புல் ஆலமீனுடைய இறை இல்லத்தை சந்திக்க செல்கிறீர்களோ அந்த இறை இல்லத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்பதை அவருக்கு உணர்த்த வைத்து ஷைத்தான் அவருக்கு மத்தியிலே புகுந்து அவருடைய இஹ்லாஸை எடுத்து விடாமல் நாம் அவர்களை தர்பியத் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. ஆனா இன்னைக்கு அந்த தர்பியத் இல்லாம சும்மா பேர்ல வழி அனுப்பி விழாங்கிற பேர்ல ஹாஜிகளுக்கு மாலை போடுறது என்ன, சால்வை போடுறது என்ன, அவங்களை கட்டி பிடிக்கிறது என்ன, அல்லாஹ் பாதுகாப்பு செல்ல காலில் விழுந்து கூட வணங்குறாங்க. ஹாஜிகளுடைய காலில் விழுந்து எவ்வளவு பெரிய கேவலம் இது. ஆகவே இந்த நிலையெல்லாம் மாறி ஹஜ்ஜாக இருக்க வேண்டும் என்றால், ஏனென்றால் ஹஜ்ஜ சகோதரர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான மார்க்க கடமையா நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. உலகளாவிய இஸ்லாமிய இஜ்திமா, உலகளாவிய இஸ்லாமிய மாநாடு அது. உலகத்தில் இன்னைக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள முஸ்லீம்களையோ அல்ல துர்க்மெனிஸ்தானில் உள்ள முஸ்லீம்களையோ அல்ல உலகத்தில் வடகோடியில் உள்ள முஸ்லீம்களையோ தென்கோடியில் உள்ள முஸ்லீம்களையோ மஷ்ரிக்கில் உள்ளவர்களையோ மகரிபில் உள்ளவர்களையோ இன்னைக்கு நாம யாராவது சந்திக்க முடியுமாண்டா, அது சந்திப்பதற்கு ஒரே வழி இந்த ஹஜ் தான். உலகத்தில் எல்லா முஸ்லீம்களும் அவருடைய மொழி வேறுபட்டிருந்தாலும், கலாச்சாரம் வேறுபட்டிருந்தாலும், நிறங்கள் வேறுபட்டிருந்தாலும், ஆடைகள் வேறுபட்டிருந்தாலும் எல்லாத்தையும் மறந்து எல்லாருக்கும் ஒரே ஆடை இஹ்ராம் என்று சொல்லக்கூடிய ஆடை, கபருக்கு செல்லக்கூடிய ஆடை,
முஸ்லிமான ஜனாசாவை மையத்துக்கு கஃன் இடக்கூடிய ஆடை, அந்த ஆடை தான் உலகத்தில் எல்லாரும் ஆண்டியும் அரசனும் செல்வந்தனும் ஏழையும் எல்லாரும் அணியக்கூடிய ஆடை. எல்லாரும் பேசக்கூடிய ஒரே மொழி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற மொழி. அங்க வேறு மொழி கிடையாது, வேறு பாஷை கிடையாது, வேறு கலாச்சாரம் கிடையாது. நிறம் மாறுபட்டிருக்கலாம், கலாச்சாரம் மாறுபட்டிருக்கலாம், ஆனா எல்லாரும் ஒரே மொழி, எல்லாரும் ஒரே ஒரே ஆடை, எல்லோரும் ஒரே நிலை, கிப்லாவை முன்னோக்கி வணங்குவது தொழுவது என்ற இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் உலகளாவிய சகோதரத்துவத்தை கற்றுக்கொண்டு வருவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஹஜ்ஜை கடமையாக்கி ஒவ்வொரு மூமினையும் அங்கே வாருங்கள், வந்து அந்த உலகளாவிய சகோதரத்துவத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அந்த புனித பூமியிலே நாம் எதற்காக அந்த பூமிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தோம், புனிதத்தை கொடுத்தோம், அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் செய்த தியாகம், அந்த தியாகத்தை கற்று வாருங்கள், அதை கற்று உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்களும் தியாகிகளாக மாறுங்கள் என்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் தான் அல்லாஹ் நமக்கு ஹஜ்ஜை கொடுத்தான். இந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளை இந்த கோட்பாட்டை ஞாபகப்படுத்தி எடுத்து சொல்லி அவர்களை தர்பியா செய்து ஹஜ்ஜுக்கு அனுப்ப வேண்டிய நம்முடைய கடமை. ஹஜ்ஜுக்கு இதுவரை செல்லாதவர்கள் அது போன்ற கோட்பாட்டோடு இஹ்லாஸோடு நாமும் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை வைத்து ஆர்வம் வைத்து சின்ன சின்ன அற்பமான காரியங்களுக்காக ஹஜ்ஜை தள்ளி போடாமல் நாம் சின்ன சின்ன காரணங்களாக தள்ளி போட்டால் ரப்பல் ஆலமீன் அதற்குள் நம்முடைய ஹயாத்தை முடித்து விட்டால் நாம் ஹஜ்ஜி செய்யாத குற்றவாளிகளாக, கடமையாகவும் ஹஜ்ஜி செய்யாத பாவிகளாக அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படுவோம். அந்த நிலை விட்டு அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக. ஹஜ்ஜினுடைய உண்மை தாத்பரியத்தையும் ஹஜ்ஜினுடைய உண்மையான நிலையையும் பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.